கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்தில் காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி பார்க்கும்போது சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்படின்னா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரியங்கள்ல நம்பிக்கையாய் ஆண்டவருக்குள்ள காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறை இருப்பு காணப்படுகிறது. அந்த சிறை இருப்புல சிக்கி இருக்கிற நம்மளை பார்த்து சொல்லுகிற, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்று சொல்லப்படுமே, ஆனால் கர்த்தருடைய இடத்திற்கு, கர்த்தர் பட்சமாய், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பக்கமாய், கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின் பக்கமாய் நம்ம திரும்ப வேண்டுமாம். அப்படி திரும்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தரப்போகிற வல்லவராயிருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளாக இருக்கிற நம்மள ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மளை அழைக்கிறார். நம்மளை இரட்டிப்பான நன்மை என்று சொல்லும் பொழுது எல்லா காரியங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, யோபு இழந்ததை காட்டில் 2 மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான் என்று. அதே போல யாக்கோபு குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது அவனும் பாருங்க 2 மடங்கு ஆசீர்வாதம், வெறுங்கையாய் கடந்து போன 2 பரிவாரங்களை உடையவனாய் திரும்பி வந்தேன் என்று சொல்கிறார். அப்போ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பெற வேண்டும் என்றால் நம்ம எல்லாரும் அரணுக்கு திரும்ப வேண்டும். அரண் என்று சொல்லப்படும் போது அவருடைய வாசஸ்தலத்தை நோக்கி, அவர் பக்கமாய் நம்முடைய இருதயத்தை திருப்பி, அவருடைய சமூகத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை திருப்புவோமே. ஆனால் நம்பிக்கையுடைய சிறைகளாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகள்னால் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி நம்ம இப்போ ஜெபித்து அந்த இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் அநேக சிறைகளினால நாங்கள் தகப்பனா குறைவுபட்டு காணப்படுகிறோம் சுவாமி. ஆனாலும் என் தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை உயர்த்துவீர் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு காணப்படுகிறோம். ஏசப்பா தகப்பனே, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்பா, நாங்கள் எல்லாரும் பக்கமாய் திரும்புகிறோம். உம்முடைய தகப்பனே வாசஸ்தலத்திற்கு நேராய், உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராய் எங்கள் வாழ்க்கையை திருப்புகிறோம் சுவாமி. அப்பா, நீங்க எங்களை இரட்டிப்பான நன்மைகள்னால் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இழந்து போன நன்மைகள், இழந்து போன கிருபைகள், இழந்து போன வாழ்க்கைகளை மீட்டெடுக்கும்படியா, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள்னால் எங்களை நிரப்பும்படியா என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் அதை விசுவாசித்து அதை நாங்கள் அதன் மூலமா ஜெயத்தை எடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை மேன்மைப்படுத்துங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள்னால் எங்களை நிரப்பி எங்களை அழகுபடுத்தி பார்க்க போகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.